இறையேசுவில் பிரியமான அருள் பணியாளர்களே, அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, அன்புள்ள இறை மக்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பிற்பகல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிஒன். குட் ஆஃப்டர்நூன். இதோ இன்று நாம் அனைவரும் திரளாக இந்த ஆலய வளாகத்தில் கூடியிருக்கின்றோம். இந்த திருவிழாவை பற்றி நினைக்கும் பொழுதெல்லாம் இதை ஒரு தவக்கால அற்புதம் என்றே எனக்கு தோன்றுகிறது. தவக்காலத்தில் இத்தனை பெரிய திருவிழா, இதில் இத்தனை திரளான மக்கள் கலந்து கொள்ள வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை இந்த பங்கு அருள் பணியாளர் சார்பாகவும் திருப்பலி நிறைவேற்றும் அருள் பணியாளர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐ விஷ் ஆல் ஆஃப் யூ ஹாப்பி ஃபீஸ்ட். கரம் தட்டி நாம் நமது மகிழ்வை தெரிவிப்போம். இதோ இந்த திருப்பலியில் இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியின் அடிப்படையில், இந்த தவக்கால ஒட்டுமொத்த நோக்கத்தின் அடிப்படையில் ஒரு சிறிய கருத்தை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நெவர் நாக் ட்வைஸ். சந்தர்ப்பங்கள் ஒரு முறைக்கு மேல் கதவை தட்டுவதில்லை என்ற வார்த்தையை நாம் கேட்டிருக்கின்றோம். அது உண்மை என்று நம்ம வாழ்க்கையிலே பல நேரத்தில் நாம் உணர்ந்திருக்கின்றோம். எத்தனை பேர் நம்மிடத்தில் புலம்பி இருக்கின்றார்கள், நாமே கேட்டிருக்கணும். அப்படித்தானே? ஒரு நல்ல வாய்ப்பு வந்துச்சு ஃபாதர், ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிது, அதை நான் தவற விட்டுட்டேன், இப்போ நான் கடந்து கஷ்டப்படுகிறேன். நல்ல மாப்பிள்ளை வந்தார், படித்த மாப்பிள்ளை, அதை விட்டுட்டு இந்த பாழுங்கணத்தில் எங்கள் அப்பன் தள்ளி விட்டான். நல்ல வாய்ப்பு சில நேரத்தில் தவற விடும் பொழுது நாம் அதற்காக ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுகின்றோம். வாய்ப்புகள் போன சாலையில் திரும்பி வருவதில்லை என்று சொல்கிறார்கள். எப்பயாவது ஒரு தடவை தான் அது நம் வாழ்க்கையில் கிடைக்கிறது. அப்போது விழிப்பாய் இருந்து அதை லபக்கென்று பற்றி கொள்பவர்கள் வாழ்வில் ஜொலிக்கிறார்கள். அசிரத்தையாக இருந்து அதை விட்டோட விடுபவர்கள் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் புலம்பிக் கொண்டே இருக்கின்றார்கள், அழுது கொண்டே இருக்கின்றார்கள். போச்சே போச்சே, அந்த வாய்ப்பு போய்விட்டதே என்று புலம்புவதை நாம் பல இடங்களில் பல நேரங்கள் கேட்கின்றோம். கிரேக்க நாடு நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். கிரேக்க புராணங்கள் உலக புகழ் பெற்றவை. அந்த புராணங்களில் ஆயிரக்கணக்கான கடவுள்கள் இருக்கிறார்கள். நம் இந்து சகோதரர்கள் சகோதரிகள் சொல்வது போல கோடான கோடி தேவர்கள் அந்த புராணங்களில் காணப்படுகின்றார்கள். அன்புக்கு ஒரு கடவுள், அழகுக்கு ஒரு கடவுள், வீரத்திற்கு ஒரு கடவுள், போருக்கு ஒரு கடவுள், தோல்விக்கு ஒரு கடவுள், வெற்றிக்கு ஒரு கடவுள். அதுபோல வாய்ப்புகளுக்கு என்று அந்த கிரேக்க புராணத்தில் ஒரு கடவுள் இருக்கின்றார். அந்த கடவுளின் பெயர் கைரோஸ். கைரோஸ் அந்த கடவுள் வாய்ப்புகள் வழங்கும் கடவுளாக கிரேக்க புராணத்தில் சித்தரிக்கப்படுகிறார். கிமு 4ஆம் நூற்றாண்டில் கிரேக்க நாட்டில் வாழ்ந்த லிசிப்போஸ் என்கிற சிற்ப கலைஞன் அந்த வாய்ப்புகளின் கடவுள் கைரோஸுக்கு ஒரு நூதனமான சிறப்பான சிலையை வடித்து கிரேக்க நாட்டின் தலைநகரான ஏத்தன்ஸ் நகரத்திலே ஒரு மையத்திலே சதுக்கத்திலே அதை நிலைநாட்டினார். எல்லாரும் அந்த சிலையை பார்த்தார்கள். ஏனென்றால் அந்த சிலை நூதனமாக பல சிறப்பு அம்சங்களுடன் இருந்தது. கைரோஸ் கடவுளின் சிலை. என்ன அந்த சிறப்பு அம்சங்கள்? சிலவற்றை உங்களுக்கு சொல்கிறேன். அது ஒரு ஆண் சிலை, ஆண் கடவுள் சிலை. அது ஏறக்குறைய அரை நிர்வாணமாக வடிக்கப்பட்ட சிலை. அந்த சிலையின் தோள்பட்டையிலிருந்து 2 பெரிய சிறகுகள் கிளைத்தெழுந்து நின்றன. அந்த சிலையின் கால்கள் நுனிக்காலில் நின்று கொண்டிருந்தது. அந்த சிலையின் தலையில் முன்பக்கம் கொத்தாக முடி தொங்கிக் கொண்டிருந்தது. முன்பக்கம் மட்டும் நல்ல ஒரு பெரிய கொத்து முடி தொங்கிக் கொண்டிருந்தது. தலையின் பின்பக்கம் சுத்தமாக வழிக்கப்பட்டு மொட்டையாக இருந்தது. இதுதான் அந்த சிலையுடைய ஆண் சிலை, அரை நிர்வாண சிலை. தோள்களிலிருந்து 2 கிளந்தெழுந்த பெரிய சிறகுகள், கால்கள் 2 நுனிக்காலில் நின்று கொண்டிருக்கின்றன. தலையின் முன்பக்கம் ஒரு கொத்து முடி, தலையின் பின்பக்கம் வழிக்கப்பட்டு மொட்டையாக இருந்தது. அந்த சிலையின் அடியில் சில கேள்விகள் பதில்கள் பொதிக்கப்பட்டிருந்தன. என்ன அந்த கேள்விகள்? நீ யார்? நான் கைரோஸ், வாய்ப்புகளின் கடவுள். யார் உன்னை உருவாக்கியது? லிசிப்போஸ் என்னை உருவாக்கினான். நீ ஏன் நுனிக்காலில் நின்று கொண்டிருக்கின்றாய்? ஏனென்றால் நான் ஓடி ஓடி எல்லோருக்கும் வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும். ஏன் உன் தோள்பட்டையில் சிறகுகள் இருக்கின்றன? ஏனென்றால் நான் கிரேக்க நாட்டிற்கு மட்டுமல்ல, உலகமெல்ல மக்களுக்கு பறந்து பறந்து வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும். ஏன் உன் தலையின் முன்பகுதியில் ஒரு கொத்து முடி தொங்கிக் கொண்டிருக்கிறது? ஏனென்றால் நான் ஒருவன் பக்கமாக வரும் பொழுது அவன் எளிதில் என்னை பற்றி பிடித்துக் கொள்வதற்கு வசதியாக. சரி, ஏன் உன் பின்பக்கம் வழிக்கப்பட்டு மொட்டையாக இருக்கிறது? ஏனென்றால் நான் ஒருவனை கடந்து போன பிற்பாடு அவன் என்னை பிடிக்க முடியாமல் போவதற்காக.
வாய்ப்புகள் ஒரே ஒரு முறைதான் வருகின்றன. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நெவர் நாக் ட்வைஸ். உலக வரலாறு நமக்கு சொல்கின்ற உண்மை அதுதான். பெரிய மனிதர்களுடைய வாழ்க்கை குறிப்புகள் நமக்கு சொல்கின்ற உண்மைதான். வாய்ப்புகள் ஒரே ஒரு முறை வரும். அதை பற்றி பிடிப்பவர்கள் வாழ்கிறார்கள், அதை தவற விடுபவர்கள் அழிந்து போகிறார்கள். ஆனால் இந்த திருவிழாவினுடைய நாளிலே, இந்த தவ காலத்தினுடைய மையத்திலே இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியின் வழியாக கடவுள் நமக்கு என்ன சொல்கிறார் தெரியுமா? உலகம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு மட்டும்தான் கொடுக்கலாம், இல்லை என்றால் உங்களை தோற்றவர்கள் என்று சொல்ல. ஆனால் நான் உங்கள் கடவுள், நான் உங்களுக்கு இரண்டாம் வாய்ப்பை வழங்குகின்ற கடவுள். ஐ am a God of second chances. நான் உங்களுக்கு இரண்டாம் சந்தர்ப்பங்களை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்ற கடவுள். அதுதான் இன்றைக்கு நாம் இந்த திருவிழாவில் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றோமே. வியாகுல அன்னை, இந்த திருவிழாவின் நாயகி. இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி லூக்கா 13வது பிரிவு 6லிருந்து 9 முடியவுள்ள இறைவாக்கள் வழியா இந்த செய்தியை கடவுள் நமக்கு 2வது வாய்ப்பு வழங்கினார். இன்னைக்கு நாம் வாசிக்க கேட்ட அந்த பகுதி என்ன? அத்திமர ஓமை. கேட்டிருக்கோமா? அத்திமர ஓமை. எத்தனையோ முறை அந்த அத்திமர ஓமையை நாம் வாசிக்க கேட்டிருக்கின்றோம். அந்த அத்திமர ஓமையில் நடப்பது என்ன? ஒரு முதலாளி தன் தோட்டத்தில் அத்திமரத்தை நட்டு வைக்கின்றார். அந்த மரத்தில் எத்தனை வருடங்களாக அவர் கனியை தேடினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை வருடங்கள்? 3 வருடங்கள். 1 நாள் 2 நாள் அல்ல, 1 மாதம் 2 மாதம் அல்ல, 1 வருடம் அல்ல, 3 வருடங்கள் இந்த மரத்தில் நான் கனியை தேடுகிறேன். உண்மையிலே அத்தி மரத்தின் இயல்பு என்ன தெரியுமா? அது பழங்களா கொடுத்து கொண்டே இருக்கும், பழங்களா பூத்து பழம் தந்துட்டே. ஆனால் அப்படிப்பட்ட இயல்புள்ள ஒரு அத்திமரம் எத்தனை வருடங்களாக கனி தரவில்லை? 3 வருடங்கள். அப்போது அந்த முதலாளிக்கு கோபம் வருமா வராதா? எல்லாருக்கும் வரல. அவன் என்ன சொல்கிறான்? இந்த அத்திமரத்தை வெட்டி போடு. அவர் பயன்படுத்த வார்த்தை மிக கடுமையான வார்த்தை. என்ன சொல்றாரு? இது என்னுடைய இடத்தை அடைத்து கொண்டிருக்கிறது. எத்தனை முறை நம்ம இந்த வார்த்தை நம்ம வீட்டில் பயன்படுத்திருக்கோம். ஏன் இப்படி வீட்டை அடைச்சிட்டு உட்காந்துருக்க? ஒன்றுத்துக்கு உதவாம, ஒரு பைசாவுக்கு பிரயோசனம் இல்லாம, நீ பிள்ளையா, நீ பொண்ணா, நீ ஆம்பளையா, இப்போ ஏன் இப்படி இடத்தை அடைச்சிட்டு உட்காந்துருக்கிற? You are a liability on my resources. என்னுடைய சொத்தின் மீது, என்னுடைய பணத்தின் மீது நீ ஒரு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்த ஒரு பயனும் தராமல் இருக்கின்ற. அதே வார்த்தை தான் அந்த ஆள் பயன்படுத்துகிறார் முதலாளி. இந்த இடத்தை அடைத்து வெட்டி போடு, எரித்து போடு, இதை இடத்தை காலி பண்ணுவோம், இந்த வாய்ப்பை வேற இருக்கா வழங்கும். அப்போ அந்த தொழிலாளி மிக அழகான வார்த்தைகளை சொல்ல என்ன சொல்றார்? ஐயா, இன்னும் 1 வருடம் நாம் பொறுத்திருப்போம். இதற்கு நான் இன்னும் கூடுதலாக உழைக்கப் போகிறேன், இதை சுற்றி எரிப்போட போகிறேன், கண்ணீர் வச்சு இன்னும் 1 வருஷம் பார்ப்போம், கனி கொடுத்தால் பார்ப்போம், இல்லைன்னா வெட்டி. 2வது வாய்ப்பு அந்த அத்திமரத்திற்கு வழங்கப்படும். அப்படித்தானே? இல்லை என்றால் என்ன நடந்திருக்கணும்? அந்த அத்திமரத்தை வெட்டி போட்டுருக்கணும், நெருப்பில் போட்டுருக்கணும், சாம்பலாக இருக்கணும். ஆனால் அந்த பணியாளருடைய பரிந்துரை வழியாக அந்த அத்திமரம் 2வது வாய்ப்பை கிடைக்கப்பெறுது. உண்மையிலே விவிலியத்தை பார்த்தோம் என்றால் கடவுள் தொடர்ந்து இது போன்ற 2ஆம் வாய்ப்புகளை வழங்கிய வண்ணமாக இருக்கு. நிறைய உதாரணங்களை சொல்லலாம். 3 மட்டும் சுருக்கமாக சொல்கிறேன். யோவான் நற்செய்தி 8வது பிரிவு. அங்கே நாம் என்ன பார்க்கின்றோம்? விபசாரத்தில் பிடிப்பட்ட ஒரு பெண். அந்த மறைந்துள்ள அறிஞர்கள், சட்ட வல்லுநர்கள் கொண்டு வந்து என்ன சொல்கிறார்கள்? இவள் கையும் மையுமாக பாவம் செய்ய பிடிப்பட்டவள். மோசேவின் சட்டப்படி என்ன பண்ண வேண்டும்? கொல்லப்பட வேண்டும், கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும். என்ன செய்யறது? அவள் அன்று செத்திருக்க வேண்டும். ஆனால் கடவுள் தலையிடுகிறார், இயேசு தலையிடுகிறார். உங்களில் பாவம் செய்யாதவள் இவள் மீது கல்லெறியட்டும் என்று சொன்னவன் எல்லாம் கல்லை தொப்புன்னு போட்டு போயிடுறான். அந்த பெண் காப்பாற்றப்படுகிறார். கடைசியாக கடவுள் அந்த பெண்ணை பார்த்து சொல்றார், பெண்ணே நன்றாக தெரிந்துகொள், இன்று நீ இந்த இடத்திலே உயிர் விட்டிருக்க வேண்டும், ரத்தம் சிந்தி மரித்திருக்க வேண்டும், கல்லாலே அடித்து கொல்லப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் I am giving you a second chance. நான் உனக்கு 2வது வாய்ப்பு தருகிறேன். இனிமேல் பாவம் செய்யாதே, போ. a second chance. நான் உனக்கு வாய்ப்பு தரேன், இன்னொரு சந்தர்ப்பம் தரேன். அந்த அத்திமரத்திற்கு தந்த வாய்ப்பு உனக்கு தரேன். போ, இனிமே நீ பாவம் செய்யாதே, நல்லபடியா பொழைச்சிக்க, நல்ல பிள்ளையா இரு, நல்ல பொண்ணாரு, போ. 2வது வாய்ப்பு. லூக்கா நற்செய்தி 22வது பிரிவு. அந்த பேதுரு அழகான நிகழ்வு. இந்த தவ காலத்தில் அடுத்த வாரத்தெல்லாம் அதை பற்றி 2 முறை நாம் வாசிப்போம். பேதுரு எத்தனை பெரிய ஒரு திருத்தூதர்! இதோ பாறை, இந்த பாறையின் மீது நான் என் திரு அவையை கட்டுவேன் என்று ஆண்டவர் சொன்ன அந்த திருத்தூதர். ஆண்டவரே, இந்த பாறையை எல்லாம் உன்னை விட்டு போனாலும் நான் போக மாட்டேன் என்று சொன்ன திருத்தூதர். ஆனால் கடைசி நேரத்தில் ஒரு பணிப்பெண்ணிடம் அவரை தெரியாது. எத்தனை முறை மறிக்கிறார்? 3 முறை மறுதளிக்கிறார். இயேசு என்ன செஞ்சிருக்கணும்? அவன் அத்தி மரம் மாதிரி வெட்டி போட்டிருக்கணும்.
ஒன்றும் இல்லாமல் பண்ணியிருக்கணும். ஆனால் அந்த பகுதியை வாசித்தர் என்றால் லூக்கா நற்செய்தி 22:62 இறைவான், ஆண்டவர் இயேசு அவரை கூர்ந்து நோக்கினார், பேதுரு மனம் திரும்பி அழுதார். அந்த கூர்ந்து நோக்குதல், நான் உனக்கு 2ஆம் வாய்ப்பை தரேன். சரி சரி, நீ தவறு செய், எனக்கு தெரியும், உன்னை பற்றி எனக்கு தெரியும், அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன், தவறு செய்து விட்டேன். ஆனால் கவலைப்படாத, பயப்படாத, ஐ எம் கிவிங் யூ a second chance. எழு, சட்டையை தொடத்துக்கொள், புறப்படு, சிலுவையை தூக்கி நம்பிக்கையோடு வீரமோடு போ, நீ 2வது வாய்ப்பை பெற்றுள்ளார். எஸ்ஐயா புத்தகம் 35வது நூல். எசேக்கியா என்கின்ற ஒரு மன்னன், மிக அழகான பகுதி. நீங்கள் வீட்டுக்கு போய் விவிலியத்தை எடுத்து வாசிக்க வேண்டும். எஸ்ஐயா நூல்ல 35வது அதிகாரம், மிகச் சிறிய கதை, மிக சிறிய பகுதி. எசேக்கியா என்கின்ற மன்னன், அவன் மரண படக்கையில் கிடக்கின்றான், நோய்வாய்ப்பட்டு சாகும் தருவாயில். எஸ்ஐயா இறைவாக்கினர் அவர்கிட்ட போய் சொல்வார், மன்னா, நீ உன் வீட்டை ஒழுங்குபடுத்து, முறைப்படுத்துகள், கணக்கு வழக்கெல்லாம் சரி பண்ணு, ஏன் நீ சாக போகிறாய், கடவுள் உன் வாழ்நாளை முடிக்க போகிறாய், நீ சாக போற, அதனால் உன் கணக்கெல்லாம் சரி பண்ணு சொல்லிட்டு எசேயா போயிடுவார். அப்பொழுது அந்த பகுதி அழகாக சொல்லும், எசேக்கியா மன்னன் சுவர் பக்கமாக தன் முகத்தை திருப்பிக் கொண்டு ஓ என்று அழுது சொல்லுவான், ஆண்டவரே, நான் உன் முன்னாடி எவ்வளவு நல்லவனாக இருந்தேன், உன் முன்னாடி எப்படி நல்லனவற்றையே செய்தேன் என்பதை நீ நினைத்து பார்க்க மாட்டாயா. அந்த பகுதி தேம்பி தேம்பி அழுதான் என்று அந்த பகுதி சொல்லும். ஓ என்று கண்ணீர் விட்டு கடவுளுக்கு மனசு இறங்கிடுது. உடனே எசேயா பார்த்து, நீ திரும்பி போ, திருப்பி அரண்மனைக்கு போ, அந்த மன்னனிடம் சொல்லு, இதோ கடவுள் உன் கண்ணீரை கண்டார், உன் வாழ்நாளில் 15 ஆண்டுகளை அதிகப்படுத்தி கொடுப்பேன். த செகண்ட் சான்ஸ், இன்னொரு வாய்ப்பு, இன்னொரு வாய்ப்பு. இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, அன்புள்ள அன்னையண்டே பக்தர்களே, குழந்தைகளே, இந்த தவக்காலம், இதோ இந்த அழகான 6ஆம் கிழமை திருவிழா, இந்த வியாகுல அன்னையினுடைய பிரசன்னம், உடனிருப்பு, இந்த திருப்பலி, இது எல்லாவற்றையும் கடவுள் நமக்கு த செகண்ட் சான்ஸ், 2வது வாய்ப்பாக தருகின்றார். இதை பெற்றுக்கொள், இதை பற்றிக்கொள், இதிலிருந்து நீ படிப்பினையை கற்று உன் வாழ்க்கையை மாற்றியமை, திருத்தியமை. நான் எப்பொழுது அன்னை மரியாளை பற்றி நினைக்கும் பொழுதெல்லாம் அந்த அத்திமரத்தை காப்பாற்றினானே அந்த பணியாளன், அவன் தான் ஞாபகத்துக்கு வருவான். அன்னை மரியாள் அந்த தோட்ட தொழிலாளி மாதிரி நம்ம பக்கத்தில் நின்று கடவுளுக்காக நமக்காக பரிந்துரை செய்கிறார். மிக பிறந்த பரிந்துரையாளர் அன்னை மரியாள். சொல்றா, மகனே, இன்னொரு வாய்ப்பு கொடு, இந்த பிள்ளைக்கு, இந்த பையனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு, நான் இன்னும் இவனுக்காக நான் பரிந்து பேசுவேன், இன்னும் இவனோடு சேர்ந்து உழைப்பேன், இன்னும் இவனுக்கு நல்ல புத்தி சொல்லி தருவேன், இவன் வாழ்க்கையை மாற்றி அமைத்து விடுவான், நல்ல கனி தருவான், நல்ல பிள்ளையாக மாறுவான் என்று. அன்னை மரியா நமக்காக பக்கத்தில் இருந்து பரிந்துரை செய்கிறார். அவள் தருகின்ற அந்த 2வது வாய்ப்பை பயன்படுத்தி கடவுளுக்கு அருகில் நெருங்கி வந்து அவருடைய அபரிமிதமான அருளை பெற்றுக்கொள்வோம். கடவுள் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.